என்ன லிவ் இன் ரிலேஷன்ஷிப்? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஒய்ஃப் கிடையாது அப்படியா? அப்ப யார் நீ? எத்தனை பேர் இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல? யூ டெல் மீ ஒன் பர்சன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நான் நல்லா இருக்கேன். சொசைட்டின்றது கடைசியில் என்ன சார்? நான் நினைக்கிறதெல்லாம் தான் சமூகத்தில் நடக்குதா? இல்ல சமூகம் நடக்கிறத நினைக்கிற மாதிரிலாம் தான் நான் நடந்துக்கிறேனா? இல்ல, நானும் இந்த சமூகத்தில் நடக்கும் பல விஷயங்களை பொறுத்துக் கொள்கிறேன், சமூகமும் என்னிடம் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பொறுத்துக் கொள்கிறது. கடைசியா அந்த பொறுத்துக் கொள்வதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதும் தானே சார் நம்ம இந்த சமூகத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார்? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூட நான் தயாரா இல்ல. எல்லாமே என்னோட இடத்துல இருந்தா எல்லாத்தையும் பாப்பன்ற அந்த அளப்பரிய நான் என்ற அந்த ஈகோயிசம் இருக்குல்ல, அந்த சூப்பர் ஈகோ இருக்கே, அந்த சூப்பர் ஈகோ தான் வந்துட்டு இதையெல்லாம் செய்ய வைக்க லிவ் இன் ரிலேஷன். நான் இதுக்கெல்லாம் ரொம்ப அப்போஸ்ட் சார். நீங்க யூ கால் மீ a conservative, எஸ், அதை துணிச்சலாக நான் ஒப்புக்கொள்வேன். இதெல்லாம் சொன்னா நான் பிற்போக்குவாதி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் பிற்போக்குவாதி தான். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பெட்டர் சிஸ்டம் சொல்லாம நீ இருக்கிற சிஸ்டத்தை உடைக்காத. ஏன் உடைக்கிற? நான் வந்து கல்யாணம் தான் பர்ஃபெக்ட் பியூட்டிஃபுல் சிஸ்டம் அப்படிலாம் சொல்ல வரல. 100 பிரச்சனைகள் இருந்தது, கூடவே 100 உதவிகளும் இருந்தது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல யார் சார் உதவி? இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? சைக்காலஜிக்கலா என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? எமோஷனலா என்ன மாதிரியான ட்ராமாக்குள்ள போய் அவங்க சிக்கிக்கிறாங்க? எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே சார், எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இட் ஷுட் பி வெரி டிஃபைன்ட். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல டெல் மீ அவர் யார் இவர் யார்? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஒய்ஃப் கிடையாது அப்படியா? அப்ப யார் நீ? பார்ட்னர். பார்ட்னர்னா என்ன? பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி வருவியா நீ? கிடையாது. அப்ப வாட் இஸ் தட்? உங்க உறவுனுடைய வரைமுறை என்ன? வரைமுறை அற்றதுதான் உன்னுடைய உறவுன்னு சொன்னாக்க அதுல எழக்கூடிய பிரச்சனைகளை வரைமுறைக்கு உட்பட்ட சட்டத்துக்குள்ள நீ எப்படி தேடுவேன்? உனக்குன்னு உட்கார்ந்து வரைமுறை இல்லாத நான் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருப்பேன், அதுக்குன்னு நான் ஒரு தனி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கு நான் என் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பேன். அப்ப எந்த விஷயத்திலயுமே சார் ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், நம்ம அதை வேலை ஒருத்தர் செய்யறாருன்னா செய்யற எனக்கு ஒரு வரமுறை இருக்கு, கொடுக்குற உனக்கு ஒரு வரமுறை இருக்கு. நீ தான் எனக்கு வேலை கொடுக்குறதுக்காக நீ என்ன வேணா சொல்லிட முடியாது, நான் தான் வேலை செய்யறேன்றதுக்காக நான் எப்படி வேணா நடந்துக்க முடியாது. 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா உறவு முறைகளிலும் தெளிவான ஒரு வரைமுறை இருக்கிறது. வரைமுறைக்கே உட்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையில் நீ யார் நான் யார், நீ யார் நான் யார்ன்றதை பற்றி தெளிவே இல்லாட்டி பிரச்சனை தான் சார் வரும். அந்த தெளிவு கட்டாயமாக ஒரு உறவு முறையில் இருக்கணும். அந்த தெளிவு இல்லாட்டா பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அப்பா மாதிரி, எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி. இந்த மாதிரிகள் வந்து இல்லை சார், என்றைக்கும் உருப்படாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கு. பட் டெல் மீ, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஆண் பெண் என்ன உன்னோட டெஃபினேஷன்? எனக்கு சொல்ல உன் டெஃபினேஷன் என்ன? இவ்வளோ பேசுகிறாங்களே வாய்க்கிழிய, சொல்லுங்களேன் என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினேஷன்? சார், டெஃபினேஷன் இல்லாமல், வரைமுறைகள் இல்லாமல், தெளிவு இல்லாத எந்த உறவும் பிரச்சனையில் தான் முடியும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இந்த வாழ்க்கையில் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சரியா அமையல, நம்ம குழந்தைகள்னு பொறுப்பு இருந்தால் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், அதுங்களுக்காக நம்ம வாழ்க்கையை டெடிகேட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட நமக்கு இருக்கக்கூடாது. அதை விட உனக்கு என்ன பெரிய வேலை? என் அடுத்த தலைமுறையை சரியாக இந்த தேசத்திற்கு விட்டு செல்வேன் என்று நினைப்பதை விட வேறு என்ன பெரிய வேலை இருக்கு உனக்கு?